ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தா உண்மையாக பயமாக தாங்க இருக்குது. பாகிஸ்தான் அணி வேஸ்ட்டு. இந்திய அணியை பார்த்து கற்றுக்கணும். மேட்ச்சு கை விட்டு போனால் எப்படி கைக்குள்ளே எடுத்துகிட்டு வரதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு நேற்று நெதர்லாந்து அணி எதிராக இந்திய அணி 4-0ன்னு சொல்லிட்டு இந்த குரூப் ஸ்டேஜை முடிச்சிருக்காங்க. வெற்றி பெற்று வரலாற்று சாதனை வெற்றி. அந்த வெற்றி குறித்து முன்னாள் பாகிஸ்தான் அணியோட கேப்டன் மிஸ்பா பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்திய அணி வெற்றி குறித்து பாகிஸ்தானை கைவி ஊற்றிருக்காரு. இந்திய அணி வெற்றி குறித்து ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மிஸ்பா நேற்று நெதர்லாந்து அணி எதிராக இந்திய அணி 17 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்காங்க. வெற்றி குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் அணி நான் ஒன்று தான் வேண்டுகோள் விற்கிறேன். இந்திய அணியை பார்த்து கற்றுக்குங்க. மேட்ச்சு கையை விட்டு போனால் எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து கடைசி டைமில் சூப்பராக விளையாடினாங்க. ஆனால் மேட்ச்சு கைவிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் இந்தியா கண்ட்ரோலே வச்சுட்டு இருந்தாங்க. அந்த கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு தாங்க மேட்ச் வின்னிங் பண்ண முடியும். அந்த அணி பாகிஸ்தான் அணிக்கிட்ட அந்தளவுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கதான் நான் பார்க்கலைங்க. மேட்ச் கைவிட்டு போச்சுன்னா ஒரேடியாக விட்டுடுறாங்க, அதோட தோற்று போடுறாங்க. கைவிட்டு போன மேட்சும் எடுத்துகிட்டு வர நேக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அப்புறம் இந்தியா போன்ற அணிகள் நல்லா பண்ணுறாங்க. அந்த வகையில் இந்தியாவுக்கு நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். பாகிஸ்தான் அணி இந்திய அணிக்கு எதிராக தோற்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. காலங்காலமாக தோத்துட்டே இருக்காங்க. இது வந்து ரைவல்ரின்றாங்க, ஆனால் ரைவல்ரி மாரி தெரியல. ஒன் சைடாக இந்திய அணி அடிக்கிறாங்க. கண்டிப்பாக பாகிஸ்தானோட கிரிக்கெட் ஃபியூச்சர் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த T20 வேர்ல்டு கப்பில் இந்திய அணி கண்டிப்பாக இறுதிப் போட்டி செல்லும். கூட யார் செல்றதுன்னு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்பா பார்த்தீங்கன்னா, தலைவன் என்னதான் முன்னாள் பாகிஸ்தான் அணியோட கேப்டனாக இருந்தாலும் பாகிஸ்தான் பண்ணுற தப்ப எடுத்து சொல்கிறாரு. கரெக்டுங்க, 100க்கு 100 உண்மை. ஏன்னா இந்தியா நிறைய மேட்ச் நீ பார்த்துருப்பீங்க. ஏன்னா லாஸ்ட் வேர்ல்டு கப்பே எடுத்துங்களேன், 30 பாலுக்கு 30 அடுங்குங்க. ஃபைனலில் சவுத் ஆஃப்ரிக்கா நீங்கள் ஆப்போசிட்டாக இந்தியா செமையான ஒரு பொம்ராவோட ஸ்பெல்லு, ஹர்தீப் சிங், ஹர்திக் பாண்டியான்னு சொல்லிட்டு போட்டு வேர்ல்டு கப் ஃபைனலில் வின் பண்ணாங்க. அது எவ்வளோ பெரிய கம்பேக்கு. அந்த போல் நுணுக்கத்தை கற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு தான் பாகிஸ்தான் வேண்டுகோள் வைக்கிறாங்க. நேற்று கூட நெதர்லாண்டுக்கிட்ட கொஞ்சம் ஏமாந்துருந்தா நம்மளை தூக்கி சாப்பிட்ருப்பாங்க போலது. ஏன்னா அந்த அளவுக்கு தரமான பெர்ஃபார்மன்ஸ் அவங்களும் டீசெண்டாக கொடுத்தாங்க. சொல்லப்போனால் பாகிஸ்தானை விட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக. அதனால் கண்டிப்பாக அது கரெக்டான விஷயம் சொல்லியிருக்காரு மிஸ்பா. முடிஞ்சு போச்சுங்க. இப்போது குரூப் ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு. 4-0ன்னு சொல்லிட்டு இந்தியா நம்பர் 1 பாயிண்ட்ஸ் டேபிளோட இப்போ தேர்வாயிருக்காங்க. நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸும் நம்மளும், அதுக்கப்புறம் நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா அணி இருக்காங்க, ஜிம்பாபே இருக்காங்க. வழக்கமாக ஆஸ்திரேலியா வந்திருக்கும். ஆஸ்திரேலியா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்னால ஜிம்பாபே வந்திருக்காங்க. இந்த 3 போட்டி விளையாடுங்க. 3ல் அதிகபட்சமாக 2 ஜெயிச்சா நம்ம குவாலிஃபை டு செமிஃபைனல். இல்லை 3க்கு 3 ஜெயிக்கிற மாதிரி கூட வருங்க. ஏன்னா ரன் ரேட் பிரச்சனைலாம் நிறைய இருக்குது. நம்ம குரூப்பில் இருக்கிற 3 டீமே நல்ல வலுவான டீம் தான். ஏன்னா ஆஸ்திரேலியா அடிச்சுட்டு வந்திருக்கிற ஒரு டீம் ஜிம்பாபே, சவுத் ஆஃப்ரிக்கா பாயிண்ட்ஸ் டேபிள் நம்பர் 1ல் இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் அவங்க குரூப்பில் பாயிண்ட்ஸ் டேபிள் நம்பர் 1ல் இருக்காங்க. நல்ல டீம் கூட தான் நம்ம போராடுறோம். கண்டிப்பாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நோக்கி போயிட்டுருக்குங்க இந்த வேர்ல்டு கப். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி நெதர்லாந்து அணி எதிராக வெற்றி குறித்தும் மிஸ்பா பேசுனது குறித்தும் நம்ம குரூப்பில் இருக்கிற அணிகள் குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.